சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகில் காலத்தால் அழியாத பல பாடல்களை தனது மந்திரக் குரலால் உயிர்ப்பித்தவர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம். அவர் பாடிய எண்ணற்ற பாடல்களில் ரசிகர்களின் மனதில் இன்றளவும் நீங்காத இடம் பிடித்திருக்கும் பாடல்களில் ஒன்று 1980ஆம் ஆண்டு வெளியான வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்தில் இடம்பெற்ற சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது பாடல். எம்.எஸ். விஸ்வநாதனின் இனிமையான இசையிலும் கவிஞர் கண்ணதாசனின் கவித்துவமான வரிகளிலும் உருவான இந்த பாடல் எஸ்.பி.பி. மற்றும் எஸ். ஜானகி இணைந்து பாடியிருந்தனர். கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி திரையில் தோன்றி இந்த பாடல் காதலின் மென்மையையும் கவிதை நயத்தையும் வெளிப்படுத்தும் சிறப்பான படைப்பாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பாடல் வெளியான பல ஆண்டுகளுக்குப் பிறகும் அதன் புகழ் குறையவில்லை. குறிப்பாக மேடை நிகழ்ச்சிகளில் எஸ்.பி.பி. இந்த பாடலை பாடிய தருணங்கள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் சிறுமி பாடி பேபி வந்தனாவுடன் அவர் பாடிய பாடல் இன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நிகழ்ச்சியில் பாடலை தொடங்குவதற்கு முன்பாக பேபி வந்தனாவின் அபாரமான திறமையை பாராட்டிய எஸ்.பி.பி. தனது நகைச்சுவை பாணியில் ரொம்ப டேஞ்சர் இந்த பொண்ணு, பாடும்போது ஜாக்கிரதையா இருக்கணும் என்று கூறியிருந்தார். அந்த வார்த்தைகள் அரங்கில் இருந்த ரசிகர்களிடையே பெரும் சிரிப்பலையை ஏற்படுத்தின. அதே சமயம் அந்த சிறுமியின் திறமை மீது அவர் கொண்டிருந்த மரியாதையும் வெளிப்படுத்தின. பின்னர் இருவரும் இணைந்து சிப்பி இருக்குது முத்தும் இருக்கு பாடலை பாடிய போது பேபி வந்தனாவின் தெளிவான குரலும் துல்லியமான சங்கதிகளும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தின. பாடலின் ஒவ்வொரு பகுதியையும் மிகுந்த நம்பிக்கையுடன் பாடிய சிறுமியை எஸ்.பி.பி. பாராட்டிய விதம் ரசிகர்களை நெகிழ்ச்சியடையச் செய்தது. தனது அனுபவம் மற்றும் புகழை ஒருபோதும் முன்னிறுத்தாமல் இளம் திறமைகளை ஊக்குவித்து அவர்களுக்கு மேடையில் தன்னம்பிக்கை அளித்த கலைஞராக எஸ்.பி.பி. திகழ்ந்தார் என்பதை இந்த நிகழ்வு மீண்டும் நினைவூட்டுகிறது. இதை ரசிகர்கள் பலரும் ஒரு சிறுமியின் திறமையை பார்த்து கலகலப்பாக பயப்படுவதாக கூறிய எஸ்.பி.பி.யின் பணிவுதான் அவரை மக்களின் மனதில் என்றும் நிலைத்திருக்கச் செய்கிறது என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர். இன்று வரை அந்த மேடை நிகழ்ச்சியின் காணொளி இணையத்தில் பரவி வருவதோடு எஸ்.பி.பி.யின் எளிமை, நகைச்சுவை உணர்வு மற்றும் இளம் கலைஞர்களை ஊக்குவிக்கும் குணம் குறித்து ரசிகர்கள் பெருமையுடன் பகிர்ந்து வருகின்றனர். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம்.